ஓகே, அடுத்த கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கேன் ஃபார்ம் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள்? பின்வரும் எண்களில் தொகுப்புகளில் எது ஒரு முக்கோணத்தின் பக்கங்களாக அமையக்கூடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு தியரம் இருக்குது. அதை நம்ம கோர்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த தியரம் என்னன்றது நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம். ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுது, இது வந்து என்ன, எப்படி இது வந்து சைட்ஸை வந்து டிசைட் பண்ணுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த தியரம் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம சைட்ஸை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ இந்த 3 சைடு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 இருக்குது. இந்த ஆப்ஷன் 1ல் இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுமா ஃபார்ம் பண்ணாதா அப்படின்றது இந்த ஈக்குவாலிட்டி தியரம், ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சொல்லிடும். ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி must be greater than C must be greater than A minus B. அதாவது இந்த மாடுலஸ் சைன் போட்டால் என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே என்ன நடந்தாலும் சரி, அந்த நம்பர் வெளியே வரும்போது பாசிட்டிவ் நம்பர், அதாவது -5 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 5, அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து வரப்போகிறது வந்து ஒன்லி பாசிட்டிவ் நம்பர், அதாவது சைன் இல்லாமல் ஒரு மேக்னிடியூட் மட்டும்தான் வருது. ஓகேவா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், சம் ஆஃப் 2 சைட்ஸு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து வில் பி கிரேட்டர் தென் த தேர்ட் சைட் சி. சம் ஆஃப் 2 சைட்ஸ்னால் ஏ பி. ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்குது, ஏபிசி. ஸோ ஏதாவது 2 சைடு எடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 3வது சைடோட கிரேட்டராக இருக்கணும். அதே மாதிரி அந்த 3வது சைடு வந்து நீங்கள் விட்டுட்ட மற்ற 2 சைடோடைய டிஃப்ரென்ஸ் வித்தியாசத்தோட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? வித்தியாசத்தோட அதிகமாக இருக்கணும் அந்த தேர்ட் சைட். அதே சமயம் கூட்டலோட கம்மியாக இருக்கணும். ஓகேவா? கூட்டல்னால் ஏ ப்ளஸ் பி கூட கம்மியாக இருக்கணும், வித்தியாசத்தோட ஜாஸ்தியாக இருக்கணும், ஏ மைனஸ் பியோட ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகே, இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நான் இந்த ஆப்ஷனை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். டிஸ்ப்ரூவ்னா இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது கண்டிஷனை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் கொண்டு வரலாம். இப்போது நான் 8 and 2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 8 and 2 எடுத்துக்கிறேன். 8 + 2ன்னது 8 + 2 10. அண்ட் தென் விட்ட நம்ம விட்ட தேர்ட் சைடு என்னது 10. ஸோ இப்போ 8 + 2 வந்து கிரேட்டர் தென் 10னா இது வந்து ஏ, இது வந்து பி, இது சின்னு வச்சுக்கோம். ஸோ இது ஏ, இது பி, இது சி. புரியுதா? அப்போ ஸோ 3 சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ 8 + 2 வந்து கிரேட்டர் தென் 10னா 8 + 2வும் 10 தான், இதுவும் 10 தான், சியும் 10 தான். 10 எப்படி கிரேட்டர் தென் 10? 10 ஈக்குவல் டு 10 தானே. ஸோ அப்போ 10 வந்து கிரேட்டர் தென் 10ன்றது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தானே. ஸோ அப்போது திஸ் இஸ் நாட் ட்ரூ. ஸோ இதை டிஸ்ப்ரூவ் பண்ணியாச்சு யூஸிங் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம். அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம். 9, 12, 22. ஸோ அப்போ இதில் தான் 2 சைடு எடுங்க. 9 and 12 எடுக்கலாம் இல்லையா? 9 and 12 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 and 12 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வில் கெட் 21 இல்லையா? ஒன் செகண்ட். எஸ். ஸோ அப்போ அந்த 21 வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து கிரேட்டர் தென் 22 செக் பண்ணி பார்த்துருங்க. 9 + 12 கிரேட்டர் தென் 22. நம்ம விட்ட தேர்ட் சைடா? 9 + 12 வந்து 21. 21 வந்து எப்படி கிரேட்டர் தென் 22? நோ இல்லையா? 21 வந்து ஆப்வியஸ்லி ஸ்மாலர் நம்பர் தென் 22. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ நாட் ட்ரூ. ஓகே, அடுத்ததாக வந்து ஆப்ஷன் நம்பர் 4க்கு வாங்க. 5, 6, 11. இப்போ 5ம் 6ம் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. இப்போ 5 + 6 என்னது? 5 + 6ம் 11 தான். நம்ம விட்டு அந்த 3வது நம்பரும் 11 தான். 5 + 6 வந்து எப்படி கிரேட்டர் தென் 11? இதே சினாரியோ தான் ஃபஸ்ட்டு இதில் நடந்துச்சு. ஸோ அப்போ இதுவுமே நாட் ட்ரூ இல்லையா? சரி, ஆப்ஷன் 3க்கு வாங்க. இப்போது 8, 9, 4. ஓகே, 8, 9, 4 நம்ம வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது. பட் இது வந்து ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா எனி 2 சைட்ஸ் நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். 8 and 9 பிக் பண்ணுங்கள். 8 and 9 ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 4 இருக்கா? எஸ். அதே சமயம் 4 இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 9 - 8. புரியுதா? இப்போ நான் 9 + 8ன்னு வச்சுக்கிறேன், இங்கே 9 - 8ன்னு வச்சுக்கிறேன். இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். 9 + 8 வந்து என்னது? 17. 17 இஸ் கிரேட்டர் தென் 4. 4 இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 1 இல்லையா? ஸோ இது ட்ரூ. நீங்கள் எந்த 2 சைடு வேணால் நீங்கள் பிக் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். 8, 9 மட்டும் கிடையாது, 8, 4யும் பிக் பண்ணலாம். அதே மாதிரி 4, 9யும் பிக் பண்ணலாம். நீங்கள் எந்த சினாரியோ எடுத்தாலும் அது ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 சைடட் ஷேப் தான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் யூஸிங் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் என்ன சொல்லுது? சம் ஆஃப் 2 சைட்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் த தேர்ட் சைட் அண்ட் தேர்ட் சைட் மஸ்ட் பி கிரேட்டர் தென் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 சைட்ஸ். ஓகேவா? ரைட்.
அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். In a triangle with sides 12 units, 5 units and 13 units, the perpendiculars are drawn from all vertices. The length of the smallest perpendicular is. ஸோ 12 அலகுகள் 5 அலகுகள் மற்றும் 13 அலகுகள் பக்கங்கள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அனைத்து உச்சிகளிலிருந்து செங்குத்து கோடுகள் வரையப்படுகின்றன. மிகச்சிறிய செங்குத்து கோட்டின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 12, 5, 13 இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். 12, 5, 13 எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது வந்து ஒரு ட்ரிப்ளெட், பிதாகோரியன் ட்ரிப்ளெட்ன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போது அந்த ட்ரிப்ளெட் படி எது எங்கெங்கே வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஸோ அப்போ 13 இருக்கிறது லாங்கஸ்ட் சைடு வந்து ஹைபாட்டன்யூஸ் எப்போதுமே. மற்ற 2 சைடு நீங்கள் எங்கே வேணால் போட்டுக்கலாம். 5 and 12 நீங்கள் எங்கே மேலே இங்கே கீழே எங்கே வேணால் மாற்றி போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்பண்டிகுலர்ஸ் வரையணும். அதாவது செங்குத்து கோடுகள் வரையணும். பர்பண்டிகுலர்ஸ்னால் என்னது? ஹைட். புரியுதா? ஜென்ரலாக வந்து பர்பண்டிகுலர்ஸ் ட்ரான் ஃப்ரம் ஆல் வெர்டிசஸ்னால் என்ன சொல்ல வராங்க? ஹைட்டை பற்றி பேச வராங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது இல்லையா? பர்பண்டிகுலர்ஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் ஆல் வெர்டிசஸ். ஸோ இது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா ஹைட். இந்த ஹைட் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மற்ற ட்ரையாங்கிள் போலவே இதுக்கு 3 சைடு இருக்குது இல்லையா? 5 ஒரு சைடு, 12 ஒரு சைடு, 13 ஒரு சைடு. இப்போது ஒரு சைட்லேருந்து நம்ம ஹைட் வரைய போகிறோம். நல்லா கவனிங்க, ஒரு சைட்லேருந்து நம்ம ஹைட் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 5 சைடுக்கு ஹைட் வரையும். இந்த சைடுக்கு ஹைட்டு, இந்த சைடுக்கு ஹைட் வரையிறதுனா ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த 12 இந்த ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ஏபிசி, ஓகேவா? ஏபிசி. இப்போ ஏபின்ற சைடுக்கு நம்ம ஹைட் வரைய போகிறோம் அப்படின்னா சியிலேருந்து தான் நம்ம வரையணும். கரெக்டாக? ஏன்னா அதுதான் ஆப்போசிட்டில் இருக்கிற வெர்டெக்ஸ். சியிலேருந்து வரையிற 90 டிகிரி லைன் தான் வந்து ஹைட்டு. ஸோ அப்போது இங்கேருந்து வர 90 டிகிரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 12 சைடு இருக்கு இல்லையா பிசி, அது மேலே ஓவர்லாப் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஏபியோடைய ஹைட் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பிசி தான், நத்திங் பட் பிசி. அதே மாதிரி ஏபி வந்து எதோட ஹைட்டாக இருக்கும்? பிசியோட ஹைட்டாக இருக்கும். அப்படி ஆப்போசிட்டாக இப்போ பிசிக்கு நான் ஹைட் வரைய போகிறேன் ஃப்ரம் வெர்டெக்ஸ் பி அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஹைட்டாக இருக்கும் இல்லையா? இந்த ஏபின்றது தான் உங்களுக்கு ஹைட்டாக இருக்கும். புரியுதா? ஸோ இதுக்கு அது ஹைட்டு, அதுக்கு இது ஹைட்டு. 5க்கு 12 ஹைட்டு, 12க்கு 5 ஹைட்டு, எப்படி மாற்றினாலும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரையாங்கிளில் திருப்பி கூட போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ரெண்டுமே வந்து ட்ரூ. இப்போது சேலஞ்சே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 13 சைடு இருக்கு இல்லையா? அதாவது ஏசி, அதுக்கு ஹைட்டு தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அப்போது அதுக்கு ஹைட் வரைகிறோன்னா இங்கேருந்து வரைகிற பெர்பெண்டிகுலர் லைனாக இருக்கணும். இங்கேருந்து வரைகிற பெர்பெண்டிகுலர் லைன் 90 டிகிரி லைனாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து இங்கே இருக்க ஹைட்டு. இப்போது 5க்கு இருக்கிற ஹைட்டு 12ன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும், 12க்கு இருக்க ஹைட்டு 5ன்னு தெரியும். ஸோ அப்போ 13க்கு இருக்க ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யூஸிங் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் என்னது? ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். கரெக்டாக? ½ இன்ட்டு 5 இன்ட்டு 12 போட்டால் உங்களுக்கு ஏரியா கிடச்சிரும். அதே மாதிரி நான் வந்து பேஸை 13ஆக வைக்கிறேன்னு வச்சுங்க. ஸோ அப்போ அங்கேயும் நான் ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் போடலாம்ல. ஸோ அப்போ ½ இன்ட்டு பேஸ் வந்து 13, அதுக்கு ஹைட்டு வந்து ஹெச். புரியுதா? ஸோ 2 ஏரியாவும் நீங்கள் சமன்பாட்டில் வச்சு ஹெச்சை கண்டுபிடிக்கலாம். கரெக்டானே? ஸோ அப்போ 2 விட்டுருங்க. 5 இன்ட்டு 12/13 தான் அது ஹெச். 5 இன்ட்டு 12/13 தான் அது ஹெச். ஸோ 5 இன்ட்டு 12 என்னது 60/13 இதுதான் என்னது ஹெச். இது வந்து லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஏன் லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பெர்பெண்டிகுலராக இருக்குன்ற விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் வரைகிற செங்குத்து கோடுகள்லேயே வந்து மிகச்சிறிய செங்குத்து கோட்டு நீளம் வந்து எப்படி இந்த ஹெச் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா 3 இருக்குது, 5க்கு 12 இருக்குது, 12க்கு 5 இருக்குது, 13க்கு 60/13 இருக்குது. எப்படி இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம்? சிம்பிளான ஒரு விஷயம். எந்த சைடு வந்து இருக்கிறதுல லாங்கஸ்ட் இல்லை? இந்த 5, 12, 13 எது லாங்கஸ்ட்டு? 13 தான் லாங்கஸ்ட் இல்லையா? எது லாங்கஸ்ட்டோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹைட்டு தான் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? சிம்பிள் லாஜிக்கு. எந்த சைடு லாங்கஸ்ட்டாக இருக்கோ ஏசி தானே லாங்கஸ்ட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹைட் வந்து இதோ இருக்கு இல்லையா ஹெச், இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஏரியா கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியும். அதாவது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். புரியுதா? ஸோ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுங்கள், வில் கெட் த ஆன்சர் ஈஸிலி. ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். இன் அ ட்ரையாங்கிள் XYZ, x minus y equals to 40 degree, y minus z equals to 25 degree, the ratio of z to x minus y is. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கேள்வி தான். இதை ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. XYZ என்ற முக்கோணத்தில் x minus y 40, y minus z 25, zக்கும் x minus yக்கும் இடையிலான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க.
ஓகே. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிள்ல இருக்க 3 முக்கோணங்கள் இருக்கும் இல்லையா? எக்ஸு, ஒய், இசட். இந்த 3 கோணங்கள வந்து நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 180 டிகிரி கிடைக்கும் இல்லையா? இதுதான் வந்து முக்கியமான பிரதான ஈக்குவேஷன். இது இல்லாம அவங்க என்ன குடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு ஒண்ணு இருக்குன்றாங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன சொல்றாங்க? 40 டிகிரின்றாங்க. அதே மாரி ஒய் மைனஸ் இசட் ஒரு ஈக்குவேஷன் குடுக்குறாங்க. ஒய் மைனஸ் இசட் என்ன சொல்றாங்க? 25 டிகிரின்னு சொல்றாங்க. ஸோ, அப்போ இந்த 2த்தையும் நம்ம பயன்படுத்தி நம்போ அ ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ, நான் என்ன பண்ண போறேன்னா 2த்துலயும் ஒய் இருக்கு. இந்த இதுலயும் ஒய் இருக்கு, இதுலயும் ஒய் இருக்கு. ஸோ, அப்ப அத நான் வந்து எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். ஸோ, அப்ப எக்ஸ வந்து என்னன்னு வச்சுக்கலான்னா 40 பிளஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாரி ஒய் என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இசட் என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா 25 பிளஸ் ஜெட்ன்னு வச்சுக்கலாம். சாரி 25 பிளஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். சாரி ஒய் மைனஸ் 25 இல்லையா? ஒய் மைனஸ் 25ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸை வந்து 40 பிளஸ் ஒய், ஜெட்டை வந்து ஒய் மைனஸ் 25ன்னு வச்சுக்கலாம். ஸோ, இப்போ இது 2த்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஈக்குவேஷனில் போட போறேன். 2த்தையும் இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, எக்ஸின் மதிப்பு வந்து 40 பிளஸ் ஒய். அதே மாதிரி ஒய்க்கு ஒய் தான். ஜெட்டுக்கு பதிலாக ஒய் மைனஸ் 25. ஓகேவா? ஸோ, அப்போது இது எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு 180 வரணும். ஸோ, அப்போ 40 மைனஸ் 25 அந்த சைடு போச்சு அப்படின்னா 15 165 வரும். 180 மைனஸ் 15 வந்து 165. ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் வந்து 3ஒய். ஸோ, 3ஒய் வந்து 165 அப்படின்னா ஒய்யின் மதிப்பு என்னது? 165/3 55. 55 டிகிரிஸ் ஒய். ஸோ, இதை வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ். இருக்கு இல்லையா? இங்கே இருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 40 பிளஸ் ஒய். ஸோ, அதில் போய் போடுங்க. 40 பிளஸ் 55 தான் வந்து எக்ஸ், அதாவது 95. தென் ஜெட்டு ஒய் மைனஸ் 25. ஒய் வந்து 55. 55 மைனஸ் 25 என்னது? 30. ஸோ, அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன தேவைன்னு பாருங்கள். இப்போ ஜெட்டு டூ எக்ஸ் மைனஸ் ஒய், ஜெட்டு டூ எக்ஸ் மைனஸ் ஒய் தேவை. ஜெட்டின் மதிப்பு என்னது? 30. அதே போல் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் வந்து 95, ஒய்யின் மதிப்பு 55. ஸோ, இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணிடுங்க. 30 டிவைடட் பை 40 இல்லையா? ஸோ, அப்போ 3/4 தான் என்னது நமக்கு எதிர்பார்க்குற ரேஷியோ. 3:4 எக்ஸ் ஜெட் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? விகிதம். ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டைப் 12 ட்ரையாங்கிள் ஆங்கிள் அட் இன்டீரியர் பாயிண்ட் பிடி பர்பண்டிகுலர் டு ஏசி. ஸோ, இந்த மாதிரி கேள்விகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முதல் கேள்வி. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பிடி பர்பண்டிகுலர் டு ஏசி அட் டி. அதாவது ஏபிசியில் பிடி ஆனது ஏசிக்கு டியில் செங்குத்தாக உள்ளதுன்றாங்க. ஸோ, முதல்ல ஒரு முக்கோணத்தை எடுத்துக்குவோம். ஸோ, முக்கோணத்தில் வந்து ஏபிசின்ற முக்கோணம் ஏபிசி, இதில் வந்து பிடி பர்பண்டிகுலர் டு ஏசின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அப்போ பிடின்றது ஏசிக்கு செங்குத்தாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ, இது வந்து பெர்பண்டிகுலராக இருக்குது பிடின்றது. இது வந்து டி ஏசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? அண்டு டிபிசி 33 டிகிரி மற்றும் டிபிசி 33 டிகிரின்றாங்க. டிபிசி இந்த ஆங்கிள் வந்து கோணம் வந்து 33 டிகிரி. ஓகேவா? பிசியின் மீது இ என்ற புள்ளி இருக்குது. ஸோ, அப்போது இங்கே வந்து ஒரு ஈன்னு ஒரு புள்ளி இருக்குது பிசி மேலே. ஓகேவா? தென் சிஏஇ 70 டிகிரின்றாங்க. ஸோ, அப்போ சிஏஇ எங்கே கன்வர்ஜ் ஆகுதுன்னு பாருங்கள். சிஏஇ. அப்போ ஏவும் இயும் நம்ம ஜாயின் பண்ணலாமா? ஏஇ ஜாயின் பண்ணிவிட்டு அது வந்து எவ்வளோ டிகிரின்னு சொல்கிறாங்க? சிஏஇ 70 டிகிரி. ஓகேவா? ரைட். என்றவாறு அமைந்துள்ளது. ஏஇபியின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஏஇபி எந்த இடத்த கேட்குறாங்க? ஏஇபி. ஸோ, இந்த அளவு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த சிகப்பில் இருக்கிற அந்த கோணம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ, இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக ஒரு வழி இருக்குது. அதாவது ஏஇசி இருக்குது இல்லையா? ஏஇசின்றது ஒரு ட்ரையாங்கிள் தானே. ஏஇசி நான் சொல்கிற ட்ரையாங்கிள் வந்து ஏஇசி. இதை வந்து ஒரு முக்கோணம் தானே. இந்த ஏஇசி ட்ரையாங்கிளில் நமக்கு தெரிஞ்ச கோணம் எது? நமக்கு தெரிஞ்ச கோணம் வந்து இஏசி. அதாவது நமக்கு தெரிஞ்சது வந்து ஆங்கிள் சிஏஇ. ஆங்கிள் சிஏஇ அவங்களே கொடுத்துட்டாங்க 70ன்னு. ஆங்கிள் ஏசிஇ என்னவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆங்கிள் ஏசிஇ என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள்.
ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த ஏசிஇ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டிபிசி இருக்குல்ல, டிபிசி நல்லா கவனிங்க. டிபிசி வந்து ஒரு ட்ரையாங்கிள், முக்கோணம். அதில் ஆங்கிள் டி வந்து 90, 90 டிகிரி ரைட் ஆங்கிள். ஆங்கிள் பி வந்து 33. அப்போ இது வந்து என்னவா இருக்கும்? இது வந்து 57 தானே இருக்கும். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் வந்து 180. ஸோ இது ஆல்ரெடி 90, இது 90. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 90 வந்துருச்சுன்னா டோட்டலாக உங்களுக்கு 180 வரும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ 33 கூட 57 ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 90 வரும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து 57 இல்லையா? ஏசிஇ என்னது? 57. சிம்பிளான ஒரு லாஜிக். ஓகே, இப்போ நம்ம திரும்ப ஏசிஇ ட்ரையாங்கிள்கே வரும், ஏஇசி ட்ரையாங்கிள்க்கு. ஸோ அந்த ஏஇசி ட்ரையாங்கிள்க்கு வந்தீங்க அப்படின்னா 2 ஆங்கிள் தெரிஞ்சிச்சு இப்போது, 70, 57. இப்போது நமக்கு தேவை வந்து ஏஇபி, இந்த ஆங்கிள் தேவை. இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? எக்ஸ்டர்னல் ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள். ஸோ அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ன்றது சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. என்னது? எக்ஸ்டர்னல் ஆங்கிள் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இது வந்து ஒரு லா. ஸோ இந்த இந்த தியரத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஏஇபி ஆங்கிளில் இந்த 70யும் 57யும் கூட்டுத்தொகையாக எடுத்துக்கலாம். 70 + 57 தான் என்னது? இந்த ஏஇபி, அதாவது 127. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு தியரம் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள், அதாவது வெளியே இருக்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எது? ஏஇபி. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எது? இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஏ அண்ட் சி. ஸோ அப்போ அது ரெண்டுத்தையும் கூட்டுத்தொகை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏஇபி கிடச்சிரும்ன்றாங்க. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குற கேள்வி, எல்லாமே உங்களுக்கு அதே கேள்வி தான். பின்னாடி பயிற்சிக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாமே அதே தான், ஒன்றும் நம்பர் மட்டும்தான் வித்தியாசம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பயிற்சிக்காக பயன்படுத்திக்கங்க. நம்ம அடுத்த டைப்புக்கு போவோம். ட்ரையாங்கிள் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டைமென்ஷன்ஸ். அதாவது ட்ரையாங்கிளோடைய ஏரியா இருக்குது, அதோடைய ஏரியாவில் இருக்க பர்சன்டேஜ் சேஞ்ச், அதாவது சதவீத மாற்றங்கள்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கேள்விகள் இது. இது வந்து மென்சுரேஷன்லேயும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் ஜியாமெட்ரியில் வரும். ஸோ அப்போ இந்த கேள்வி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி. முதல் கேள்வி, இஃப் த ஹைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%, if the height of the triangle is increased by 20% and its base is decreased by 15%, then what will be the percentage change in its area? இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு முக்கோணத்தின் உயரம் 20% அதிகரிக்கப்படுகிறது. ஸோ 20% அதிகரிக்கப்படுகிறதுனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 20% நீங்கள் பின்னமாக மாற்றிங்க அப்படின்னா 20% 1/5. ஓகேவா? எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. இன்க்ரீஸ்னால் இந்த 5 கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது, அதன் அடிப்பக்கம் 15% குறைக்கப்பட்டால். ஸோ அப்போ குறைக்கிறாங்கன்றாங்க, 15% குறைக்கிறாங்கன்றாங்க. 15% உடைய பின்னம் என்னது? 3/20 இல்லையா? ஸோ இப்போ குறைக்கிறாங்கன்னா 20லேருந்து 3 குறைச்சிரு. ஓகேவா? ஸோ இது வந்து பிரெத்தை பற்றி சொல்கிறாங்க. லென்த்து, முக்கோணத்தின் உயரம், ஹைட்டு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஹைட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 5 வந்து என்ன மாறுது? 6ஆக மாறுது. ஓகேவா? அதே மாதிரி பிரெத்து, அதன் அடிப்பக்கம் என்ன மாறுது? 20லேருந்து 3 குறைஞ்சி 17ஆக மாறுது. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றத்தை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் இன்ட்டு ஹைட் எடுத்துங்க. ஸோ அப்போது 5 × 20 என்ன வரும்? 100. இது வந்து ஏற்கனவே இருந்தது ஏரியா. அதே மாதிரி இப்போ வந்து 6 × 17, 6 × 17 என்ன வரும்? 102. ஸோ அப்போ 100லேருந்து 102 ஏறி இருக்குது. ஸோ அப்போ 100 தான் அடிப்படையாக நீங்கள் வைக்கணும் எப்போவுமே. ஆல்ரெடி இங்கே 100 தான் வந்துருச்சு. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பர்சன்டேஜ் சேஞ்சுன்னே சொல்லிடலாம். ஸோ அப்போ 100லேருந்து 102க்கு எவ்வளோ ஏறி இருக்குது? 2 ஏறி இருக்குன்னா 2% மாற்றம். ஓகேவா? ஸோ அப்போ இன்க்ரீஸ் பை 2%. ஏன்னா 100லேருந்து 102 ஏறி இருக்குது. ஓகேவா? சிம்பிளாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, அடுத்த டைப் வந்து சர்க்கிள் அண்ட் செக்டார். செக்டார் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. செக்டார்லேருந்து உங்களுக்கு அடிக்கடி கேள்வி வந்துட்டே இருக்கும். அதாவது செக்டாரும் ஆர்க்கும் சரி. ஆர்க்குனா வந்து வில்லுன்னு சொல்லுவோம். செக்டார்னா அந்த வில்லுக்குள்ளே இருக்கிற வட்டக்கோண பகுதி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம மெயினாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது சார்ந்த கேள்விகள் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். கேள்விகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். An athletic track forms a shape consisting of a rectangle with semicircles on two opposite ends. If the straight portions are each 100 meters long and the total perimeter of a track is 400 meters, what is the radius of each semicircular end?
ஒரு தடகள ஓடுதளமானது ஒரு செவ்வகத்தையும் அதன் எதிரெதிர் முனைகளில் அமைந்துள்ள 2 அரைவட்டங்களையும் கொண்ட வடிவத்தில் உள்ளது. அதாவது நம்ம ட்ராக் பார்த்துருப்போம் இல்லையா? இப்படி இந்த ஷேப்பில் இருக்கும். அதாவது 2 அரைவட்டம் இருக்கும். ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும் அரைவட்டம். அதுக்கு நடுவில் வந்து ஒரு செவ்வகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த ஷேப்பில். நான் உங்களுக்கு நீட்டாக வரைஞ்சி காமிக்கிறேன். பட் ஃபஸ்ட்டு நான் இதை வரைஞ்சிடுறேன். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒரு அரைவட்டம், 2 அரைவட்டங்கள், செமி சர்க்கிள். இது வந்து ஒரு செவ்வகம். ஓகேவா? அரைவட்டத்தையும் கொண்டு வடிவத்தில் உள்ளது. இது அதன் நேர்கோட்டு பகுதியில் ஒவ்வொன்றும் 100 மீட்டர் நீளமும் ஓடுதளத்தின் மொத்த சுற்றளவு 400 மீட்டரும் எனில். ஸோ அப்போது நேர்கோட்டில் இருக்கிறது வந்து 100 மீட்டர்ன்றாங்க. ஒவ்வொரு நேர்கோடும். ஸோ அப்போ இது 100 மீட்டர், இது 100 மீட்டர், இது 100 மீட்டர், இது 100 மீட்டர். ஸோ அப்போ மொத்தமாக 400 மீட்டர்னு சொல்கிறாங்க. 4த்தையும் பிரிச்சிடணும். ஓகேவா? ஓகே. ஓடுதளத்தின் மொத்த சுற்றளவு 400 மீட்டர் எனில் ஒவ்வொரு அரைவட்ட முனையின் ஆரமும் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அரைவட்டம் இருக்கு இல்லையா? இந்த சைடு இருக்கு இல்லையா? இந்த சைடு இருக்கிறதும் அரைவட்டம், இந்த சைடில் இருக்கிறதும் அரைவட்டம். இந்த 2 அரைவட்டத்தின் ஆரம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த அரைவட்டத்தின் ஆரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோடைய சுற்றளவு எடுத்துக்க போகிறோம். சுற்றளவு என்னது? 2πrல பாதி. ஏன்னா 2πrன்றது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு இல்லையா? 2πrன்றது ஒரு முழுமையான ஒரு வட்டத்துக்கு. இது வந்து கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு. நமக்கு இங்கே இருக்கிறது என்னது? அரைவட்டம் தான். ஸோ அப்போது அதுக்கு வந்து பாதி தான். ஸோ அப்போ πr வந்து செமி சர்க்கிளுக்கு. புரியுதா? செமி சர்க்கிளுக்கு. ஸோ அந்த செமி சர்க்கிளுக்கு πrஐ மட்டும் நீங்கள் எடுத்துங்க. πrன் மதிப்பு என்னது? 100 மீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 100 மீட்டர் மட்டும் எடுத்துங்க. πrன்றது 100. நம்ம என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? 22/7. ஸோ அப்போ 22/7 × 6 தான் உங்களுக்கு 100. ஓகேவா? ஸோ அப்போ ஆறின் மதிப்பு 7 × 100 700. 700/22. ஓகேவா? 700/22 டிவைட் பண்ணிங்கன்னா 11. இது வந்து 350. இது வந்து 3 11 33. 1 11 மிச்சம் இருக்கிறது வந்து 98. ஸோ அப்போது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 31.8 வருது. ஸோ அப்போ 31.82 மீட்டர்ஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ராக்கு தடகளமானது 4 பங்காக பிரிச்சுருங்க. ஓகேவா? நடுவில் இருக்கிறது ஒரு செவ்வகம், 2 பக்கத்தில் இருக்கிறது 2 அரைவட்டம். அரைவட்டத்தின் சுற்றளவு, அரைவட்டத்தின் அந்த வளைவில் இருக்க சுற்றளவு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். πrன்றது நல்லா கவனிங்க. அரைவட்டம்ன்றது இப்படி இருக்கும், ஃபுல் ஷேப்பு. நம்ம வந்து இந்த பாட்டு மட்டும்தான் πrன்னு எடுத்துக்கிறோம். அரைவட்டத்தின் சுற்றளவு வந்து இந்த ஆறையும் சேர்த்தது வரும். ஆனால் அரைவட்டத்தின் சுற்றளவு நான் இங்கே எடுக்கல. புரியுதா? ஸோ அந்த வளைவில் இருக்கிறது மட்டும்தான் எடுத்துருக்கேன். அரைவட்டத்தின் சுற்றளவு எடுத்திங்கன்னா இந்த 2 ஆறையும் இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ நான் அதை எடுக்கல, கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி போவோம். A regular hexagonal tile has a side length of 6 cm. The tile is divided into 6 equilateral triangles by drawing lines from the center to each vertex. If 3 alternate triangles are painted blue, what is the total blue painted area? Okay. ஒரு ஒழுங்கு ஆறுகோண ஓட்டின் பக்க நீளம் 6 சென்டிமீட்டர் ஆகும். ஒழுங்கு ஆறுகோணம்னா ஹெக்ஸகன். அந்த ஹெக்ஸகன்னா என்ன? ஹெக்ஸகன்னா வந்து எப்படி இருக்கும்? இந்த பென்சீன்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா கெமிஸ்ட்ரியில்? அந்த பென்சீன் ஷேப்பு தான் வந்து ஹெக்ஸகன்னு ப்ராப்பராக சொல்லணும்னா. அதாவது அந்த ஃபுட்பாலில் வந்து ஒரு பேனலும் வந்து ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? ஒரிஜினலாக வந்து 32 பேனல் ஃபுட்பால் பார்த்துருப்பீங்க. ஃபுட்பால் மேட்ச் ஃபீஃபா பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து 32 பேனல் இருக்கும். அதில் ஒரு பேனலும் ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். ஹனிகோம் கூட சொல்லுவாங்க சம்டைம்ஸ். இந்த ஹெக்ஸகன் வந்து ஒழுங்கு ஆறுகோணம்னா என்னென்னா, எல்லா சைடும் வந்து உங்களுக்கு வந்து ஒரே லென்த் இருக்கும். அந்த லென்த்து தான் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? 6 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது 6 6 6 6 6 6 இதுதான் வந்து ஒழுங்கு ஆறுகோணம். ஒழுங்குனா ரெகுலர் ஷேப். ஓகேவா? ரைட். இந்த ஓட்டின் மையத்திலிருந்து ஒவ்வொரு உச்சியினும் இணைக்கும் வகையில் கோடுகள் வரைவதன் மூலம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? சென்ட்ரல்லேருந்து எல்லாத்துக்கும் கோடு வரையணுன்றாங்க. ஸோ அப்போ இது வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா டயக்னலாக வந்துடும். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். இது வந்து மையப்பகுதியிலேருந்து எல்லா உச்சியும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? வகையில் கோடுகள் வரைவதன் மூலம் அது 6 சமபக்க முக்கோணங்களாக பிரிக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான பாட்டு. ஒரு ஒழுங்கு 6 கோணத்தை நீங்கள் 6 பார்ட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிறதுனது 6 சமபக்க முக்கோணம். இது வந்து ஃபேக்சுவலி ட்ரூ. இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்கன்றதுனால இல்லை, இது ரெகுலராகவே ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது இது ஒரு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள்.
ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னது சமபக்க முக்கோணம். அதுக்கான ஃபார்முலாலாம் இப்போ அப்ளை ஆகும் இது இங்கே. ஸோ அப்போ இது வந்து ஒரு சமபக்க முக்கோணம். மொத்தம் 6 சமபக்க முக்கோணம் இங்கே இருக்குது. இந்த 6 சமபக்க முக்கோணத்தை சேர்ந்தது தான் ஒரு ஒழுங்கு ஆறுகோணம். ஓகேவா? ரைட். பிரிக்கப்படுகிறது. இந்த முக்கோணங்களில் ஒன்று விட்டு ஒன்றாக அமைந்துள்ள 3 முக்கோணங்களுக்கு நீல நிறம் பூசப்பட்டால், ஸோ அப்போ நீல நிறத்தை பூசிடுவோமா? ஒன்று விட்டு ஒன்று. ஸோ அப்போ நான் வந்து நீல நிறம் பூசுகிறேன்னு வச்சுங்க. இதுக்கு நீல நிறம் பூசுனா இதுக்கு அடுத்து இருக்கிறது இதை விட்டுட்டு இதுக்கு பூசுவேன். அதுக்கு அடுத்து இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு நீளம் பூசுவேன். ஸோ இந்த மாதிரி 6 கட்டத்தில் இருக்கிறதுக்கு பாதி நீளம் பூசினா உங்களுக்கு 3 கட்டம் வந்துடும். 3 முக்கோணத்துக்கு நீளம் பூசின மாதிரி ஆகிடும். இப்போ நீல நிறம் பூசப்பட்ட பகுதியின் மொத்த பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நீல நிறம் பூசப்பட்டது வந்து பாதி, நீல நிறம் பூசப்படாதது பாதி. அந்த 6 கோணத்தில் பாதி பாதியாக பிரியுது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 6 கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சிம்பிள் தான். ஒவ்வொன்றும் ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள்னு சொன்னேன். அதாவது ஒவ்வொன்றும் ஒரு சமபக்க முக்கோணம் சொன்னேன். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்னது? சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு √3/4 a². அதாவது சைடு ஸ்கொயர். சைடு வந்து இங்கே 6 இல்லையா? ஸோ அப்போது 6 × 6 இது வந்து சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. இது எத்தனை சமபக்க முக்கோணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு? 6 சமபக்க முக்கோணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 6 கோணம்ன்றது நமக்கு தேவை. 6 கோணம் தேவையில்லை நமக்கு. வந்து இந்த 6 கோணத்துக்குள்ளே இருக்கிற 3 சமபக்க முக்கோணம் தான் தேவை. ஸோ அப்போது இது வந்து ஒரு சமபக்க முக்கோணம். நமக்கு 3 தேவைன்றதுனால டேரெக்டாக நம்ம 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் 6 கோணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. உங்களுக்கு 6 கோணம் வேணும்னா, நமக்கு இங்கே 6 கோணம் வேண்டாம். நமக்கு வந்து பாதி தான் தேவை. அப்படின்னா 3 முக்கோணம் தான் தேவை. அதனால தான் 3 × முக்கோணத்தின் சமபக்க முக்கோணத்தின் ஏரியா. புரியுதா? ஓகே. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான் பாக்கி. 4 இது 3 2s are, இன்னொரு 3 2s are. ஸோ அப்போ 3 வந்து 27, ரிமைனிங் √3. ஸோ அப்போ 27 √3. √3 மதிப்பு வந்து 1.73. ஸோ அப்போ 27 × 1.73 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு 27 ப்ளஸ் ஓகே 46.71 இது மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அப்போ 46.7 அப்ராக்சிமேட்டாக வருது இல்லையா? ரைட். ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு விடை. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. A circle of radius 3 cm is drawn with its center at one of its vertices of a regular hexagon of side 6 cm. What is the area of the hexagon which is not overlapping with the circle? 6 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு ஒழுங்கு ஆறுகோணம். ஸோ அப்போ திரும்ப அந்த ஒழுங்கு ஆறுகோணத்துக்கு தான் வரும். இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியானா கவனிங்க. பென்சீன் ஸோ அந்த பென்சீன் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க? இதோடைய பக்க அளவு வந்து 6. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் 6 6 6 6 6. ஓகேவா? பக்க அளவு வந்து 6. ரைட்டா? ஒழுங்கு ஆறுகோணத்தின் ஒரு உச்சியில் மையத்தை கொண்டு 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம் வரையப்படுகிறது. ஸோ ஒரு உச்சி எடுத்துங்க. அந்த உச்சியில் மையப்பகுதியாக கொண்டு ஒரு வட்டம் வரைங்கன்றாங்க. ஓகேவா? ஓகே. அந்த உச்சியின் இப்போ நான் வந்து இந்த உச்சி எடுத்துருக்கிறேன். இங்கே அடி பக்கத்தில் இருக்கிற ஒரு உச்சி எடுத்துருக்கிறேன். இதன் ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர் இல்லையா? அதாவது ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர். நல்லா கவனிச்சிங்க. இது வந்து ஒரு ஆரம் 3 சென்டிமீட்டர். அந்த ஆரம் வந்து எப்படிப்பட்ட ஆரம்னா, இந்த 6 கோணம் இருக்கு இல்லையா? இந்த 6 கோணத்தில் பாதி தான் இருக்கும். ஏன்னா 6 கோணத்தோடைய பக்க அளவு 6. ஆனால் நம்ம வரைய சொன்ன வட்டத்தின் ஆரம் 3. ஸோ அப்போ அதில் பாதி வெட்டுற மாதிரி வரைங்க. அப்போ இங்கே 3 இங்கே 3ன்னு பிரியும், இங்கே 3 இங்கே 3ன்னு பிரியும். ஓகேவா? ரைட். இப்போது நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு வட்டம் வரையப்படுகிறது. வட்டத்துடன் மேற்பொருந்தாத ஆறுகோணத்தின் பரப்பளவு. மேற்பொருந்தாத ஆறுகோணத்தின் பரப்பளவு அதாவது
இந்த ஏரியாவும் உங்ககிட்ட கேட்குறாங்க. இந்த வட்டத்துக்குள்ள வராத ஏரியா எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ, அப்போ இதுதான் வந்து அந்த வட்டத்துக்குள்ள வராத ஆறுகோணத்தில இருக்கிற ஏரியா. கரெக்ட்டா? இங்க ஷேட் பண்ணுவோம். ஸோ, இதுதான் வந்து வட்டத்துக்குள்ள வராத ஆறுகோணத்தின் பரப்பளவு. இந்த வேல்யூ என்னன்னு நம்மள கேட்குறாங்க. ஸோ, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஆறுகோணத்தின் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஆறுகோணத்தின் ஏரியா என்னது? √3/4 ஏ ஸ்கொயர்னு சொன்னேன். ஏ ஸ்கொயர்ன்றது 6 × 6 ஓகேவா? இது வந்து ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஏரியா. நமக்கு 6 சமபக்க முக்கோணம் இருக்கு. அதான் வந்து ஒரு ஆறுகோணமா மாறுது. ஸோ, அப்போ இந்த ஆறுகோணத்தோடைய மொத்த ஏரியா இது. இதுலேருந்து நம்ம என்ன ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, இந்த பார்ட் இருக்கு இல்லையா? சர்க்கிள்குள்ள இந்த எல்லோ கலர்ல நான் இங்க மார்க் பண்றேன் பாருங்க. இந்த பார்ட்ட மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். நல்லா கவனிங்க. சர்க்கிளோட மொத்த ஏரியா கிடையாது. சர்க்கிள்ல இந்த பார்ட் மட்டும். ஸோ, அப்போ இதுதான் வந்து செக்டார்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்னது? செக்டார்னு சொல்லுவாங்க. அதாவது செக்டார்னா என்னது? வட்டக்கோண பகுதி. இந்த வட்டக்கோண பகுதியின் ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சு, நம்ம இந்த ஆறுகோணத்தின் ஏரியாலேருந்து ரிமூவ் பண்ணிட்டா போதும். இந்த செக்டாரோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆங்கிள் தேவை. எந்த ஆங்கிள் தேவை? இங்க இருக்கிற ஆங்கிள் தேவை. இந்த ஆங்கிளோடைய மதிப்பு என்னது? இந்த ஆங்கிளோடைய மதிப்பு என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இது வந்து சமபக்க ஆறுகோணம் தானே. ஒரு ஒழுங்கு ஆறுகோணம் தானே. அந்த ஒழுங்கு ஆறுகோணம்ன்றது உடைய இன்டீரியர் ஆங்கிள் என்னன்னு யோசிங்க. ஒழுங்கு ஆறுகோணத்தின் இன்டீரியர் ஆங்கிள் என்னது? n-2 × 180/n. இதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவே திரும்ப அப்ளை பண்ணுங்கள். என்னன்றது 6. ஸோ 6 - 2 4. 4 × 180 / 6 ஓகேவா? ஸோ அப்போ 2 இது 3 இது 3 இது வந்து 60. ஸோ அப்போ 2 × 60 என்னது? 120. ஸோ அப்போது ஒரு இன்டீரியர் ஆங்கிளோடைய மதிப்பு என்னது? 120. இந்த இன்டீரியர் ஆங்கிள் மதிப்பு என்னது? 120. ஸோ அப்போ இதுதான் வந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த செக்டார்னா வட்டக்கோண பகுதியின் ஆங்கிள், அதாவது கோணமாக வச்சுக்கணும். ஸோ அப்போ செக்டாரின் ஏரியா ஃபார்முலா என்னது? செக்டாரின் ஏரியா ஃபார்முலா θ/360 × πr². ஆறுன்றது ஆரம், தீட்டான்றது அந்த வட்டக்கோண பகுதியின் கோணம். ஓகேவா? ஸோ அப்போது இதை சப்ட்ராக்ட் பண்ணுன்றதால மைனஸு. தீட்டான்றது 120. ஸோ 120/360. பைக்கு மதிப்பு 22/7. r² வந்து ஆரம் வந்து 3 ஓகேவா? ரைட். இப்போ 120 360 3 முறை கேன்சல் பண்ணிக்குவோம். ஸோ வேறு எதை கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். ஓகே, ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பை அப்படியே வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம 22/7 அப்படியே பைனே வச்சுக்குவோம், பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 இருக்குது. ஸோ இங்கே 3 2s are 3 2s are. ஸோ அப்போ 3 3 9 9 6 54. 54 × √3 - 3 × π. 54 √3 - 3π. ஆப்ஷன் நம்பர் 2ல் இருக்குது இல்லையா? ஸோ அதான் உங்களுக்கு சரியான விடை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மொத்த ஆறுகோணத்தின் பரப்பளவை எடுத்துக்கணும். அதிலிருந்து வட்டக்கோண பகுதியின் எந்த வட்டக்கோண பகுதி அந்த ஆறுகோணத்தில் விழுகிற அந்த வட்டக்கோண பகுதியோட ஏரியாவை பரப்பளவை ரிமூவ் பண்ணிடணும், அதுலேருந்து கழிச்சிடணும். ஓகேவா? ரைட். அடுத்ததாக இன்னொரு கேள்வி இன்ட்ரெஸ்டிங்காக. The minute hand of a large wall clock is 63 centimeter long. அதாவது ஒரு பெரிய சுவர் கடிகாரத்தின் நிமிட முள் 63 சென்டிமீட்டர் நீளம் உடையதுன்றாங்க. ஓகேவா? பை வந்து 22/7 என பயன்படுத்தி 11 வினாடிகளில் நிமிட முள்ளின் முனை கடந்து செல்லும் வில்லின் நீளத்தை காண்க. ஓகேவா? ஒரு சர்க்கிள் இருக்குது. அதாவது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து ஒரு கிளாக் இல்லையா? இந்த கிளாக்குள்ளே வந்து ஒரு முள் இருக்குது. அந்த முள் வந்து நீளம் 63 சென்டிமீட்டர். ஓகே, இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய சுவர் கடிகாரத்தின் நிமிட முள் 63 சென்டிமீட்டர். ஓகேவா? இது வந்து 11 வினாடிகள் எவ்வளோ வில்லின் நீளத்தை கடந்து போகுது. வில்லின் நீளம்னா இந்த வெளியில் இருக்கு இல்லையா ஆர்க்கு, இந்த ஆர்க்கு தான் அவங்க சொல்கிறாங்க வில்லின் நீளம். வட்டக்கோண பகுதினா தான் செக்டார், அதாவது ஏரியாக்குள்ளே வரும். வில்லின் நீளம்ன்றது பெரிமீட்டரில் ஒரு பார்ட் தான், அதாவது சுற்றளவில் ஒரு பார்ட்டு தான். இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கிற முள் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க 11 வினாடிகளில். அப்போது இது எவ்வளோ மதிப்பு ஆங்கிள் தீட்டா கவர் பண்ணியிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக இந்த தீட்டா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், கோணம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை வினாடிகள், எத்தனை செகண்ட்ஸ்? ஒரு மணி நேரத்துக்கு 3600 செகண்ட்ஸ் இல்லையா? இந்த 3600 செகண்டில்
எத்தனை டிகிரி கவர் பண்ணியிருக்கும் அந்த முள்? 3600 செகண்டில் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போது 3600 செகண்டில் 360 டிகிரியை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கும். ஓகேவா? கரெக்ட் தானே? ஒரு மணி நேரத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கு அப்படின்னா 360 டிகிரி அடிச்சுட்டு வந்திருக்கு. ஸோ அப்போது 3600 செகண்டுக்கு 360 டிகிரினா நமக்கு தேவை 11 செகண்ட்ஸ், 11 வினாடிக்கு. ஸோ அப்போ 11 வினாடிக்கு எவ்வளோ? ஸோ அப்போது 360 டிவைடட் பை 3600 இன்ட்டு 11. ஓகேவா? ஸோ இது வந்து 1, இது வந்து 10. ஸோ அப்போ 11/10 டிகிரி, 11/10 டிகிரி. நமக்கு தேவையான 11 செகண்டுக்கு என்ன டிகிரின்னு கேட்டிங்கன்னா 11/10 டிகிரி. இது அப்படியே இருக்கட்டும். இந்த 11/10 டிகிரி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இது வந்து அந்த வட்டக்கோண பகுதி, அதாவது வட்டக்கோண பகுதியில் அந்த வில்லின் நீளத்துக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் தீட்டா ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த தீட்டா தான் இந்த 11/10 டிகிரிஸ். ஓகேவா? ஸோ அப்போது வில்லின் நீளம் ஃபார்முலானது லென்த் ஆஃப் தி ஆர்க்கு θ/360 இன்ட்டு 2πr. ஸோ அப்போ தீட்டான் மதிப்பு 11/10, அதுக்கு கீழே 360, பையின் மதிப்பு 22/7 எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஆரம் வந்து 63, அந்த வினாடியின் முள்ளின் நீளம் வந்து 63 சென்டிமீட்டர். ஸோ அப்போ அதை அப்படியே கேன்சல் பண்ணுவோம். 763 வந்து 9 டைம்ஸ், தென் 11 to 4, 9 4s are 90. ஸோ இது வந்து 10. ஸோ 11 into 11 இருக்குது, டிவைடட் பை 100 இருக்குது. ஸோ 11 into 11 வந்து 121, 10/10 வந்து 100. ஸோ அப்போ 121/100 வந்து 1.21. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் வந்து கடந்திருக்குதுன்னா இந்த அந்த ஆர்க் லென்த், அந்த வில்லின் நீளம் எவ்வளோ தூரம் கடந்திருக்குன்னா 1.21 சென்டிமீட்டர்ஸ் கடந்திருக்கு 11 வினாடிகளில் இந்த முள். ஓகேவா? அதாவது இந்த சுற்றளவில் இவ்வளோ தூரம் கடந்திருக்கு. புரியுதா? ஓகே, ரைட். அடுத்ததாக இன்னொரு கேள்வி. அடுத்த டைப்பு மிக்ஸ்டு ஷேப்ஸ். ஸோ இது வந்து நம்ம மிஸ்சலேனியஸ் டைப் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம், எல்லா ஷேப்பையும் கலந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் கேள்வி, a packing company requires cardboard for 2 sizes of rectangular boxes. The larger box measures 30 cm by 25 cm by 10 cm. The smaller one measures 18 cm by 12 cm by 10 cm. An additional 6% of the total surface area is needed for overlaps. If cardboard costs rupees 45 per 10,000 centimeter square, calculate the total cost in rupees rounded off to the nearest hundreds of cardboard needed to produce 400 big boxes and 500 small boxes. ஓகே, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேள்வி, பட் பேனிக் ஆக வேண்டாம், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஒரு பேக்கேஜிங் நிறுவனத்திற்கு 2 வெவ்வேறு அளவிலான செவ்வக பெட்டிகளை தயாரிக்க அட்டை தேவைப்படுகிறது. ஸோ அட்டை தேவைப்படுதுன்றாங்க பேக்கேஜ் பண்ணுறதுக்கு. பெரிய அட்டையின் அளவுகள் 30/25/10 சென்டிமீட்டர் என்றும், சிறிய பெட்டியின் அளவுகள் 18/12/10 சென்டிமீட்டர் என்றும் உள்ளன. ஸோ அப்போ பெருசு வந்து ஸ்மாலு, பிக்குன்னு பிரிச்சுக்கிறாங்க. ஸ்மால் என்ன சொல்கிறாங்க? டைமென்ஷன்ஸ் ஸ்மால் வந்து 18, 12, 10. பெருசு வந்து 30, 25, 10. ஓகேவா? இப்போது நமக்கு ஒரு கார்ட்போர்டு வந்து பேக் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து கார்ட்போர்டு வந்து ஒரு ஏரியா கணக்கில் தான் அவங்க இது பண்ணுறாங்க, காஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏரியா கால்குலேட் பண்ணுறாங்கன்னா என்ன ஏரியா நீங்கள் எடுத்துப்பீங்க? கார்ட்போர்டு வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்? நீங்கள் வந்து ஒரு பாக்ஸாக மாற்றுறீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். கார்ட்போர்டு வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னா, அந்த பாக்ஸாக மாற்றும் போது கியூபாய்ட் ஷேப், அதாவது கனச்செவ்வகத்தின் ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக கனச்செவ்வகத்தின் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன நம்ம கண்டுபிடிப்போம்? கனச்செவ்வகத்தின் என்ன ஏரியா கண்டுபிடிப்போம்? எல்எஸ்ஏ கண்டுபிடிப்போமா, டிஎஸ்ஏ கண்டுபிடிப்போமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். கனச்செவ்வக ஷேப்பில் இருக்குன்னா அது வந்து நம்ம டிஎஸ்ஏ தானே கண்டுபிடிப்போம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அது வந்து ஒரு பாக்ஸாக மாறும். ஏன்னா அது வந்து டோட்டலாக வந்து ஒரு பாக்ஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அது மேலே கீழே எல்லாத்தையும் சேர்த்தாப்புல தானே வரும். சுற்றி இருக்கிறது மேலே கீழே வருது. ஸோ அப்போது எல்எஸ்ஏனா மேலே கீழே வராது, பட் ஆனால் பாக்ஸுக்கு மேலே கீழே இருக்கிறதுனால அது நம்ம டிஎஸ்ஏல தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போது டிஎஸ்ஏ கன்சிடர் பண்ணும்போது ஏரியா கேல்குலேட் பண்ணணும். ஏரியா நீடட். ஓகேவா? ஏரியா நீடட்
ஸோ அப்போது என்ன பண்ணிக்கலாம், ஸ்மால் பாக்ஸுக்கு அதை ஃபார்முலா என்னது, ஒரு கனச்செவ்வகத்தின் ஃபார்முலா 2 × LB + BH + LH இல்லையா? இந்த ஃபார்முலா தான் நமக்கு வந்து கனச்செவ்வகத்தின் TSA, மொத்த பரப்பளவு. ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் பயன்படுத்த போகிறேன் இப்போது. ஸோ அப்போது எல்பின்னா லென்த் இன்ட்டு பிரெட்த்து, ஸ்மால் பாக்ஸுக்கு 18 × 12 216. ஸோ அப்போது ப்ளஸ் B × H 12 × 10, சரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 12 10 120. LH 18 10 180. பெரிய பாக்ஸுக்கு வாங்க. அதே மாதிரி LB BH LH 30 25 750. BH 25 10 250. தென் 30 10 300. ஸோ இது LB BH LH எடுத்தாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. பெட்டிகளின் விளிம்புகளில் ஒன்றின் மீது ஒன்று பொருந்தும் ஓவர்லேப் வகையில், ஓகேவா, மொத்த புறப்பரப்பில் கூடுதலாக 6% அட்டை தேவைப்படுகிறது. ஒருவேளை அட்டையின் விலை, ஓகே இந்த அட்டையின் விலைக்கு அப்புறமா வருவோம். இந்த 6% என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு அட்டைக்கும் எக்ஸ்ட்ரா 6% அட்டை தேவைப்படுது. நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு அட்டைக்கும் எக்ஸ்ட்ரா 6% அட்டை தேவைப்படுது, ஓவர்லேப் ஆகுது. ஏன்னா கார்னரில் மடிக்கும் போது மேலே கீழே ஒன்றா ஒட்டும் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல ரெண்டு வாட்டி நம்ம அந்த அட்டை யூஸ் பண்ணியிருக்கோன்னு ஆகும் கரெக்டாக. அது எவ்வளோ சதவீதம்னு சொல்கிறாங்கன்னா 6%, ஓகேவா? ஸோ அப்போது இதை வந்து 100% தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அவங்க கேட்குறது எக்ஸ்ட்ரா 6%. ஸோ அப்போ 106% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது வந்து 100%ன்றதுனால இது 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். 106க்கு தேவைன்றதுனால 106ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது வந்து 2 பாக்ஸுக்கும் பொருந்துன்னு இருக்காங்க. ஸோ அப்போ இன்ட்டு 106/100 ரெண்டுத்துக்கும் போட்டுக்கிட்டிங்கன்னா இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. புரியுதா? அந்த எக்ஸ்ட்ரா டூப்ளிகேட் கிடையாது, ஓவர்லேப் ஆகிற ஏரியாவும் சேர்த்து கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ணது வெறும் வந்து தியரட்டிக்கலாக. ஆனால் ப்ராக்டிக்கலாக பாக்ஸை மடிக்கும் போது மேலே கீழே ஒட்டும், அந்த இடத்துல பின் அடிப்போம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஏரியாவும் இப்போ சேர்த்து கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தது, ஒரு வேளை அட்டையின் விலை 10,000 சென்டிமீட்டர்²க்கு 45 எனில் 400 பெரிய பெட்டிகள் மற்றும் 500 சிறிய பெட்டிகளை தயாரிக்க தேவையான அட்டையின் மொத்த செலவை கண்டறியும்ன்றாங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு அந்த 400 பெரிய பெட்டி 500 சிறிய பெட்டிக்கு நம்ம லாஸ்ட்டாக வரும். அதுக்கு முன்னாடி இந்த 10,000 சென்டிமீட்டர்²க்கு 45 ரூபா கணக்கு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த கணக்கு என்னென்னு பார்ப்போம். இப்போது காஸ்ட்டுக்கு வரும். காஸ்ட். ஸோ இப்போ இந்த காஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 216 120 180 இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 516 வரும். மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா 516. ஸோ அப்போ 2 × 516 × 106 / 100. இது நான் அப்படியே ஏரியாவிலேருந்து தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நான் காஸ்ட் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ரைட். இப்போ அந்த காஸ்ட்டு கேல்குலேட் பண்ண வருவோம். 10,000 சென்டிமீட்டர்²க்கு 45 ரூபா. இது நமக்கு கிடைக்கிற டோட்டல் சென்டிமீட்டர்². இது நமக்கு கிடைச்சிருக்க டோட்டல் சென்டிமீட்டர்². இது வந்து 10,000 சென்டிமீட்டர்² பிரேக் பண்ணும். ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும், 10,000 சென்டிமீட்டர்² டிவைட் பண்ணும். ஸோ அப்போ டிவைட் பை 10,000 சென்டிமீட்டர்². சரி, டிவைட் பண்ணியாச்சு. இப்போ 10,000 சென்டிமீட்டர்² டிவைட் பண்ணிட்டேன். ஒரு 10,000²க்கு 45 ரூபானா உனக்கு கிடைச்சிருக்க எத்தனை 10,000² அது இன்ட்டு 45. புரியுதா? ஸோ அப்போது டிவைட் பை 10,000 × 45. ஓகேவா? இது வந்து ஸ்மாலுக்கு. இதே இது பிக்குக்கும் பண்ணுவோம். ஸோ இப்போ 2 × 750 + 250 1000 1000 + 300 1300 இன்ட்டு 106/100. ஓகேவா? ஸோ இதுக்கும் நமக்கு 10,000 சென்டிமீட்டருக்கு 45 ரூபா. ஸோ அப்போ டிவைட் பை 10,000 × 45. இது வந்து ஒரு அட்டையோட காஸ்ட், ஒரு அட்டையோட ஸ்மால் அட்டையோட காஸ்ட்டு, ஒரு பிக் அட்டையோட காஸ்ட். இப்போ நமக்கு தேவை என்ன சொல்லியிருக்காங்க, 400 பெரிய பெட்டி. ஸோ அப்போ பிக்குக்கு நேராக இன்னொரு 400 மல்டிப்ளை பண்ணிங்க. ஒரு அட்டை இன்ட்டு 400. ஒரு அட்டையோட காஸ்ட் வந்து இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இதோட இன்ட்டு 400 போட்டுக்கிறீங்க. 400 அட்டைக்கு வந்துடும். அதே மாதிரி ஸ்மால் வந்து 500 தேவைன்றாங்க, சிறியது வந்து 500 தேவை. ஸோ அப்போ இன்ட்டு 500 முடிஞ்சு. இதுதான் உங்களுக்கு பெரிய அட்டையின் மொத்த காஸ்ட்டு, சின்ன அட்டையின் மொத்த காஸ்ட்டு. ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிடுவோம். 0 0 0 0. ஓகேவா? 0 0 0 0. இது காமனாக இருக்கிற விஷயத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 45 × 2 இருக்குது. இங்கே ஒரு 45 × 2 இங்கே ஒரு 45 × 2 இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். டோட்டல் காஸ்ட் வேணுன்றதால காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. 90
இந்த 45 இன்ட்டு 2, இந்த 45 இன்ட்டு 2 90, ரெண்டுத்துலேயுமே 90 இருக்குது, ரெண்டுத்துலேயும் 106 இருக்குது. ஸோ அப்போ அதையும் நான் வெளியேற்றுறேன், இன்ட்டு 106. ஓகே, அப்போ ரிமைனிங் இருக்கிறது 516 இன்ட்டு 5 1300 இன்ட்டு 4, 516 இன்ட்டு 5 2580 இல்லையா, 2580 ப்ளஸ் 1300 இன்ட்டு 4 5200. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7780 டிவைடட் பை ஒரு 10,000 இருக்குது இல்லையா, ரெண்டுத்துலேயுமே காமனாக 10,000 ஏன்னா ஆட் பண்ண போகிறோன்றதுனால. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7422.12 கிட்ட வருது. ஸோ அப்போ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா க்ளோசஸ்ட்டு 100 எது, 7400 7500 7400 தான் ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ இது க்ளோசஸ்ட் 100ன்றது 7400. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம், ஏரியா தேவைன்னு பார்த்தோம், டிஎஸ்ஏ கண்டுபிடிச்சோம். பட் டிஎஸ்ஏ எடுத்துக்காதீங்க, அப்படியே எடுத்துக்காதீங்க, எக்ஸ்ட்ரா 6% எடுத்துங்கன்னு சொன்னாங்க. சரி, ரைட். ஸோ எக்ஸ்ட்ரா 6% இன்ட்டு 106/100 போட்டோம். அடுத்தது காஸ்ட்டு, ஒரு அட்டைக்கான காஸ்ட் கால்குலேட் பண்ணோம். கரெக்டாக, ஒரு அட்டைக்கான காஸ்ட்டு, அதுவும் 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 45 ரூபா அப்படின்றாங்க. ஸோ அப்போ டிவைட் பை 10,000 இன்ட்டு 45 கண்டுபிடிச்சி ஏரியாவில். ரைட், இது வந்து ஒரு அட்டை. அதுக்கப்புறம் நமக்கு 500 சிறிய அட்டை, 400 பெரிய அட்டை. ஸோ அப்போ இன்ட்டு 500 ஸ்மால் இன்ட்டு 400 பிக். ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ணிட்டு. நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அந்த 45 இன்ட்டு 2 45 இன்ட்டு 2 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குன்றதால அதை 19 எடுத்துக்கிட்டேன். தென் 106 இன்ட்டு 106 அப்படியே எடுத்துக்கிட்டேன். தென் 516 இன்ட்டு 5 1300 இன்ட்டு 4 அதை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7422. அது க்ளோசஸ்ட்டாக இருக்கிற 100 வந்து 7400. ஓகேவா? ரைட். அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட் கேள்விக்கு போவோம். The vertices of a convex pentagon. The vertices of a convex pentagon are in order வந்து P 0,0, Q 6,0, R 8,3, S 4,7, T 0,4. Find the area of the pentagon. ஓகே, பென்டகன்னா வந்து ஒரு ஐங்கோணம் இல்லையா. இந்த ஐங்கோணம் ஷேப் வந்து நீங்கள் வந்து ஒரு கோஆர்டினேட் ஜாமெட்ரி கேள்வி இது. ஸோ இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரி கேள்வி இந்த மாதிரி ஒரு ஐங்கோணம் இருக்குன்னு வச்சுங்க. இமேஜின் இதுக்கு வந்து கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க P 0,0. இது ஒரு ஆர்டரில் தான் எழுதணும். Q 6,0, தென் R 8,3, S 4,7, T 0,4. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த ஐங்கோணம். இந்த ஐங்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாட்ரிலேட்டருக்கு நான் ஒரு மெத்தட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதாவது நாற்கரத்துக்கு ஒரு மெத்தட் சொன்னேன். ஷூலேஸ் எப்படி கட்டுவீங்க, ஷூலேஸ் மெத்தட். எஸ், அந்த ஷூலேஸ் மெத்தட் தான் நான் இங்கேயும் பயன்படுத்த போகிறேன். ஸோ அப்போ ஒரு மெத்தடே எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் அங்கேயே சொல்லி கொடுத்துட்டேன் அதை. ஸோ ஷூலேஸ் மெத்தட் சிம்பிள், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு நான் திரும்ப சொல்கிறேன். ஷூலேஸ் கட்டுறது மாதிரி Pலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், திரும்ப வந்து Pலே முடிக்கணும். ஓகேவா? PQRSTP. ஓகேவா? ஸோ அப்போ P வந்து 0,0, Q வந்து 6,0, R வந்து 8,3, S வந்து 4,7, T வந்து 0,4, P வந்து 0,0. ஸோ அப்போ இதிலே வந்து திரும்ப முடிக்கணும். Pயில் ஆரம்பித்து Pலே திரும்ப முடிக்கணும்னு சொன்னேன். ரைட். இப்போ ஷூலேஸை கட்டுவோம். ஷூலேஸை ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே கட்டிட்டு வாங்க. 0 0 6 3 8 7 4 4 0 0. ஓகேவா? ஸோ அப்போ 0 0 0 மல்டிப்ளை பண்ணுவீங்க. 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 6 இன்ட்டு 3 18. அதை ஆட் பண்ணிகிட்டே வாங்க. தென் 8 இன்ட்டு 7 56 ப்ளஸ் 4 இன்ட்டு 4 16 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க, டோட்டலாக டேலி பண்ணிடுங்க. டேலி பண்ணிங்கன்னா 90 வரும். தென் அடுத்ததாக வந்து கீழே வந்து மேலே வாங்க. 0 இன்ட்டு 4 0 இன்ட்டு 7 4 இன்ட்டு 3 8 இன்ட்டு 0 6 இன்ட்டு 0. ஸோ அப்போது இதை மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க. 0 இன்ட்டு 4 0, 0 இன்ட்டு 7 0, 4 இன்ட்டு 3 12, 8 இன்ட்டு 0 0, 6 இன்ட்டு 0 0. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வருது இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 90 - 12, 90 - 12 divided by 2. ஸோ 90 - 12 78, 78/2 என்ன வரும், 39. ஸோ அப்போது
39 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஒரு பென்டகன் ஐங்கோணத்தின் பரப்பளவு ஷூலேஸ் மெத்தடில். ஓகேவா? ரைட். இன்னொரு முக்கியமான ஒரு மாடல் கேள்வி. இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம சால்வ் பண்ண மாட்டோம், பட் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த கேள்வி. A piece of land in the form of a rectangle has dimensions 240 meter by 180 meter. ஒரு செவ்வக வடிவிலான ஒரு நிலத்துண்டின் அளவுகள் 240 மீட்டர் பை 180 மீட்டர் ஆகும். ஸோ அப்போ ஒரு செவ்வகத்தை எடுத்துக்குவோம். 240 மீட்டர் பை 180 மீட்டர். ஓகே. இந்த செவ்வக வடிவில் இருக்கிற இதோட டைமென்ஷன் வந்து 240 மீட்டர் நீளம், 180 மீட்டர் அகலம் இல்லையா? 180. ஓகே. அந்த நிலத்தை சுற்றிலும் வெளியே 10 மீட்டர் அகலமுள்ள ஒரு குறுகிய பகுதி தோண்டப்படுகிறது. ஸோ இதை வெளியே பண்ணுறாங்க சுற்றி. ஓகேவா? உள்ளே கிடையாது, வெளியே 10 மீட்டர் கேப் விட்டுட்டு தோண்டுறாங்கன்றாங்க. இது வந்து எல்லா பக்கமும் 10 மீட்டர் தான். ஸோ அப்போது அந்த 10 மீட்டரை வந்து சீரான இடைவெளியை விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அந்த 10 மீட்டர் வச்சுட்டாங்க எல்லாத்துக்கும் சுற்றி. ஸோ இதுக்கு வந்து இடையில் வந்து 10 மீட்டர் இருக்கும், இங்கேயும் இடையில் 10 மீட்டர் இருக்கும். ஓகேவா? சீரான இடைவெளி. ஸோ அப்போ இந்த 10 மீட்டர் வந்து மேலேயும் கீழே ரெண்டுத்துலேயுமே தான் இருக்கும். அதே போல் லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கும். ஓகேவா? இதுவும் 10 மீட்டர் தான். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 240ஓட லெஃப்ட்டில் இருக்க 10 ரைட்டில் இருக்க 10 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 240 + 10 + 10 260 வந்துடும் இந்த நீட்டத்தில், இதிலேருந்து இது வரைக்கும். புரியுதா? அதே மாதிரி மேலே ஒரு 10 கீழே ஒரு 10. ஸோ அப்போ 180 கூட 2 10 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 200 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போது நியூ ஏரியா வந்து 260/200. ஓகேவா? ரைட். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேள்வி கேட்குறான்னு பாருங்கள். அவ்வாறு தோண்டி எடுக்கப்பட்ட மண் அந்த நிலத்தின் மேற்பரப்பு முழுவதும் சீராக பரவப்படுவதால் நிலத்தின் மேற்பரப்பு மட்டம் 25 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஸோ அப்போ சுற்றி இருக்கிறத தோண்டி உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல மேலே போடுறாங்க. ஓகேவா? சுற்றி இருக்கிறத தோண்டி உள்ளுக்குள்ளே அந்த 240/180 இருக்கு இல்லையா, அதில் போடுறாங்க. அப்படி போடும்போது 25 சென்டிமீட்டர் மேலே போகுதுன்றாங்க. ஸோ அப்போ அந்த பகுதியின் ஆழத்தை 2 தசம இடங்களுக்கு சரியாக கணக்கிட்டு காண்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த தோண்டி எடுக்கிறதோடைய ஆழம் என்ன அப்படின்றதான் கேள்வியாக கேட்குறாங்க. சிம்பிள். ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கிற மொத்த ஏரியா எடுத்துங்க. 260/200. இந்த மொத்த ஏரியா வந்து என்னது? 260/200. ஓகேவா? தென் இதில் உள்ளுக்குள்ளே இருக்க ஏரியா எவ்வளோ? உள்ளுக்குள்ளே இருக்குது 240/180. அதை வந்து ரிமூவ் பண்ணுங்க. 240/180 ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இப்போ நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன்ல எல்லோ கலரில். ஸோ இந்த ஏரியாவுடைய வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். சுற்றியும் நீங்கள் தோன்றீங்க இல்லையா, அந்த ஏரியாவுடைய மதிப்பு எவ்வளோன்றது தெரிஞ்சிடும் மீட்டர் ஸ்கொயரில். ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரியாவோட மதிப்பு கிடச்சிடும். இது 260/2 200 52,200 மைனஸ் 140 240 × 128 432. ஸோ அப்போ 43200 432 இங்கே 200. ஓகே, 3 0 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8800 வருது இல்லையா? ரைட். ஸோ இதுதான் வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கிற ஏரியா, அந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, ஜீப்ரா மாதிரி. ஸோ அந்த ஏரியா அது. இப்போது இந்த ஏரியா இன்ட்டு ஹைட்டு தான் நமக்கு தேவை. புரியுதா? இந்த ஏரியா இந்த பரப்பளவு இன்ட்டு இதன் ஆழம், எவ்வளோ ஆழத்துக்கு தோன்றுறாங்க அப்படின்றதான். அந்த தோன்றதை வந்து கொண்டு போய் எதில் போடுறாங்க? உள்ளே இருக்கிற 240/180 போடுறாங்க. அப்படி போடும்போது 25 சென்டிமீட்டர் அதிகரிக்குது. புரியுதா? ஸோ அப்போது அங்கே ஒரு கியூபாய்டு உருவாகுது, அங்கே ஒரு கனச்செவ்வகம் உருவாகுது. என்ன டைமென்ஷன் அந்த கனச்செவ்வகத்துக்கு? 240/180. அங்கே ஒரு ஹைட்டு ஃபார்ம் ஆகுது 25 சென்டிமீட்டர். அதை மீட்டராக மாற்றினீங்கன்னா 25/100. ஏன்னா இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர். 240 மீட்டர், 180 மீட்டர். ஸோ அப்போ 25 நம்ம மீட்டராக மாற்றிக்கணும். ஸோ இதன் வால்யூம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வால்யூமுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? இதுதான் அந்த அடிப்படை கான்செப்ட். இந்த மண்ணை தோண்டி அங்கே போடுறீங்கன்னா எவ்வளோ மண் அங்கே போடுறீங்களோ அந்த வால்யூமும் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபில் ஆகிருக்கிற வால்யூமும் சமமாக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இதை கேன்சல் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஸோ அப்போ 240 × 180 ×
25/8800 × 100. ஸோ 0000 11/838 25 100 இருக்கு இல்லையா அதில். ஸோ அப்போ 11 × 4 44 இல்லாட்டி 922. ஸோ 9327/11/222 27/22 1.227. ஸோ அப்போ இது அப்ராக்சிமேட்டாக 1.23க்கு வருது இல்லையா, 1.23 மீட்டர். ஸோ அப்போது இந்த இடத்துலேருந்து கொண்டு போய் அந்த இடத்துல மண் கொட்டுறாங்க. இந்த 1.23 மீட்டர்ஸ் நோண்டி கொண்டு போய் அந்த நடுவில் அந்த 240/180 மேலே அந்த மண்ணை கொட்டுறதுனால 25 சென்டிமீட்டர் மேலே போகுது. சிம்பிள். ஓகேவா, ரைட். ஸோ ஒன் மோர் கேள்வி, லாஸ்ட்டு கேள்விக்கு நம்ம வந்துட்டோம். ஜாமெட்ரியின் கடைசி கேள்வி. த சைட் ஆஃப் அன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சைட் ஆஃப் அ ஸ்கொயர். அது சமபக்க முக்கோணத்தின் பக்கம் ஒரு சதுரத்தின் பக்கத்திற்கு சமம். ஓகேவா, ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோடைய சைடு வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணத்தின் பக்கம் வந்து நான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். இது வந்து எதுக்கோடைய சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஒரு ஸ்கொயர் ஒரு சதுரத்தின் பக்கத்தின் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது, எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, ரைட். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. அந்த சமபக்க முக்கோணத்தின் சுற்றுவட்ட ஆரத்திற்கு அந்த சதுரத்தின் உள்வட்ட ஆரத்திற்கும் இடையிலான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அதாவது அந்த சமபக்க முக்கோணத்தின் சுற்றுவட்ட ஆரத்திற்கும் அந்த சதுரத்தின் உள்வட்ட ஆரத்திற்கும் இடையிலான விகிதம். ஸோ அப்போது நமக்கு தேவை வந்து ஆரின் விகிதம். அதே மாதிரி இந்த ஸ்கொயருக்குள்ளே வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்கன்றாங்க. இந்த ஸ்கொயருக்குள்ளே சர்க்கிள்னால் இன்ரேடியஸ் ஆஃப் எ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கு இல்லையா, இன்ரேடியஸ் ஆஃப் எ ஸ்கொயர். இந்த இன்ரேடியஸ் ஆஃப் எ ஸ்கொயர்னால் என்னது, ஒரு சதுரம் இருக்குன்னா அந்த சதுரத்துக்குள்ளே வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறீங்க அப்படின்னா, ஒரு சதுரம் இருக்குது அந்த சதுரத்துக்குள்ளே ஒரு சர்க்கிள் வரைகிறீங்கன்னா அந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் என்னவாக இருக்கும், இந்த ரேடியஸ்ன்றது சைடின் பாதியாக இருக்கும். கரெக்டாக, இந்த ரேடியஸ்ன்றது சைடோடைய பாதியாக இருக்கும். சைடுன்றது இந்த மொத்தமும் சைடு, இந்த சைடில் பாதி தான் இந்த ரேடியஸாக இருக்கும், ஆரமாக இருக்கும். கரெக்டாக, ரைட். இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். தென் இந்த முக்கோணம் சமபக்க முக்கோணத்திற்கு இல்லையா, இது வந்து இதோடைய சர்க்கம் ரேடியஸ் எடுக்கணும். அதாவது சமபக்க முக்கோணத்தின் சுற்றுவட்ட ஆரம். சுற்றுவட்ட ஆரம்னா வெளியே சர்க்கிள் இருக்குது. ஸோ அந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் ஃபார்முலா என்னது, √3/2a. அதாவது இந்த சமபக்க முக்கோணத்துக்கு சர்க்கம் ரேடியஸ் ஃபார்முலா √3/2a. இன்ரேடியஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஹைட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஜாமெட்ரியில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கிளாஸ் ரூமில். ஸோ அந்த ஃபார்முலா தான் இது, இந்த சர்க்கம் ரேடியஸ்ன்ற ஃபார்முலா √3/2a. ஏன்றது அதோடைய சைடு. ஓகேவா, ஏன்றது தான் இங்கே சைடுன்னு எடுத்திருக்கோம், அதே தான் இங்கேயும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போது இதோடைய 3/2 பங்குன்றாங்க. ஓகேவா, 3/2 பங்கு. எப்படி 3/2 பங்கு, இது 3/2 பங்கு தான் வந்து உங்களுக்கு இந்த 3/2 பங்கு இது வந்து ஹைட்டு. இந்த √3/2aன்றது ஹைட்டு, அதாவது உயரம், இந்த சமபக்க முக்கோணத்தின் உயரம். அதில் வந்து 3/2 பங்கு தான் வந்து நம்ம சர்க்கம் ரேடியஸாக எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அப்போ சர்க்கம் ரேடியஸ் ஃபார்முலாக்கே நம்ம இப்போ தான் வரோம். √3/2ன்றது ஹைட்டு, ஹெச். இந்த உயரத்தில் 3/2 பக்கம் இது வந்து ஹெச். இதில் வந்து 3/2 பகுதி வந்து சர்க்கம் ரேடியஸ். ஸோ அப்போது இதில் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா a/√3ன்னு வரும் இல்லையா. a/√3 சர்க்கம் ரேடியஸ். ஸோ இப்போ இந்த சர்க்கம் ரேடியஸ்க்கான விகிதமும் இந்த இன்ரேடியஸ் ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற இன்ரேடியஸ்க்கான விகிதம் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்போ a/√3யும் டிவைடட் பை s/2. ஓகேவா, ஸோ ஏவும் எஸ்ஸும் சமன்றது இங்கேயே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, இங்கேயே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஏவும் எஸ்ஸையும் அடிச்சிடலாம். ஸோ அப்போது 2/√3, இந்த 2 வந்து மேலே போகும், √3 கீழே இருக்கும். ஸோ அப்போ இதோட விகிதம் என்னது, 2:√3. ஓகேவா. ஸோ அப்போது ஒரு சமபக்க முக்கோணத்தின் வெளி ஆரம், சுற்றுவட்ட ஆரம் என்னன்றது கண்டுபிடிக்கிறோம். அதுதான் வந்து √3/2a வந்து ஹைட்டு. அதில் வந்து 3/2 பங்கு வந்து சுற்றுவட்ட ஆரம். உள் ஆரம்ன்றது 1/3 பங்கு. ஓகேவா, அதுக்கு நம்ம அப்புறமா ஒரு டிஸ்கஷனுக்கு. பட் இதை ஞாபகம் வச்சுங்க. அதாவது கேபிட்டல் ஆர் வந்து a/√3, ஸ்மால் ஆர் வந்து a/2√3. ஓகேவா,
இந்த ஃபார்முலாஸ் இது வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலாஸ். ஓகேவா? ரைட். இதே மாதிரி ஒரு ஸ்கொயருக்கு உள்ளாரம் அந்த ரேடியஸ் வந்து அந்த பக்க அளவோட பாதி இருக்கும். ஸோ அது ரெண்டுத்துக்கான விகிதம் தான் கேட்குறாங்க. சிம்பிளான ஒரு கேள்வி தான். ஓகேவா? ஸோ இதோட வந்து நமக்கு ஜியாமெட்ரி கம்ப்ளீட் ஆகுது. இதில் இருக்க பயிற்சி கேள்விகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஓரியன்ட் கேள்விலாம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். மற்ற கேள்விகள் வந்து நீங்கள் இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதோட ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே நான் சொல்லிக் கொடுத்த வச்சே நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கேள்வியும் சால்வ் பண்ணிடலாம். அதில் இருக்க பயிற்சி கேள்விகள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நாங்கள் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இது ஃப்ரீ பிடிஎஃப் தான். ஸோ யாரை வேணால் அதை ஆக்சஸ் பண்ணலாம். அவங்களே இந்த வீடியோ பார்க்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இந்த டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அனைத்து மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் கண்டினியூஸாக பாருங்கள் இந்த சீரீஸை முடிகிற வரைக்கும். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோ நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க, ஆர்வமாக பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்கள் ஃபீட்பேக்கையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் வேல்யூபுல்லாக இருக்கும். தென் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். See you all in the next one.